ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு போலீஸ் கிட்ட போராடுறோம் பாருங்க. மதுக்கரை ஸ்டேஷனு, எஸ்பி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், ஒவ்வொரு ஸ்டேஷனா போறதுக்கு மக்கள் கிட்ட போனா இன்னொரு ஒரு 1000 வீட்டுக்கு போயிருக்கலாம். அதுக்காக வந்து அப்புறம் காவல்துறை சொல்லும் போது பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல சொல்றதானே செய்வாங்க. பட் ஆனா 2026 காவல்துறையும் சுதந்திரமா செயல்படக்கூடிய ஆட்சி தளபதி ஆட்சியா இருக்கு. உங்க முன்னேற்பாடுலாம் எங்க இருக்கு தெரியுமா? 250 ரூபாய் பீச்சிங்க 1200 ரூபாய்க்கு வாங்கினீங்க பாத்தீங்களா லெட்டர் போட்டு. அதே மாதிரி 596 ரூபாய் எல்இடி லைட்ட 4050 ரூபாய்க்கு வாங்கினீங்க பாருங்களேன், ஞாபகம் இருக்கா? 1000 ரூபாய் கடப்பார கம்பியா 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா? யாரும் சொல்றது தெரியுதா? நீங்க சிந்தறது எங்க போகுது தெரியுமா? உங்க கீழே இருக்காங்களா அல்ல கை அவங்க அதையும் வலிச்சுட்டு போயிடுறாங்க. 5 ஸ்டார் ஹோட்டல்ல லிப்ட்ல ஏறி போய் 16 வகை சாப்பாடு வச்சு சாப்பிடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த பக்கம் போனா 500 ரூபாய் கடங்காரம் முடிஞ்சிட்டு ஓடிடுறான். அந்த பக்கம் டாஸ்மாக் வச்சு நீங்க புடிஞ்சிட்டு ஓடிடுறீங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்க. இந்த 200 பேரை கூட்டிட்டு வரக்கு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் நீங்க. ஆனா நாங்க 2 மெசேஜ் போட்டா போதும் இவ்வளவு கூட்டம் வந்து நிற்கும். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்த எல்லாருமே பணத்துக்கு வரல, பணத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளோட ஊதியத்தை விட்டுட்டு இப்படி பேசுறவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா 4 வழக்கு அப்படி ஒரு பொய் வழக்கு போட்டுட்டா நம்ம பயந்துருவோம் அப்படின்னு. பயந்துருவோமா என்ன? நம்ம பயப்படுற ஆளுகளா நம்ம அவங்களுக்கு இருக்கு பாருங்க 26 வந்துருவோம் அப்படின்னு. எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் கொடுப்போம். ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. உங்க விஜய் உயிரண்ண வரனா, விஜய் எளியவன் வரனா. உங்க விஜய் நான் வர. கண்டன உரையாக நமது அண்ணன் மாவட்ட செயலாளர் அவர்கள் கே விக்னேஷ் அண்ணன் அவர்கள் கண்டன உரையாற்றுவார்கள். யாருக்குமே வணக்கம். இல்ல யாருக்குமே தனித்தனியாலாம் கூப்பிடல. எனக்கு தெரிஞ்சு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஒரு 2 வாய்ஸ் தான் நான் போட்டேன்னு நினைக்கிறேன். அந்த 2 அந்த 10 செகண்ட் வாய்ஸுக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தளபதி மேல இருக்க அன்பும் நம்மளோட தெற்கு மாவட்டத்தில் நம்ம களப்பணி ஆட்டிட்டு இருக்கிற அந்த வேகமும் தான். உங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் போது இந்த போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் வாங்கறதுக்கே நம்ம ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு போலீஸ் கிட்ட போராடுறோம் பாருங்க. மதுக்கரை ஸ்டேஷனு, எஸ்பி ஆபீஸ், கமிஷனர் ஆபீஸ், ஒவ்வொரு ஸ்டேஷனா போறதுக்கு மக்கள் கிட்ட போனா இன்னொரு ஒரு 1000 வீட்டுக்கு போயிருக்கலாம். அவ்வளவு நேரத்தை நம்ம இங்கேயே கடத்திட்டோம். நம்ம எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்துறோம், எதுக்கு இந்த போராட்டம் நடத்துறோம், இதனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஏதோ ஒரு தேவையில்லாத ஒரு கூட்டத்துக்கெல்லாம் இவங்க அனுமதி கொடுத்து அதுக்கு அண்ணா அப்படி சொன்ன மாதிரி அந்த பவுடர் போட்டு அது என்ன ப்ளீச்சிங் போடல, கோலப்பொடி மாவு. அந்த கோலப்பொடி அதுலயும் ஊழல் தானே. அந்த கோலப்பொடி மாவை போட்டு எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க. ஆனா நம்ம இதுல எத்தனை பேர் இந்த பகுதியை சேர்ந்தவங்களா இருப்போம்? ரொம்ப கம்மியா தான் இருப்போம், கரெக்டா? ஆனா இந்த பகுதி மக்கள் நலனுக்காக இந்த கிணத்து கடவை சுத்தி இருக்கிற அத்தனை மக்கள் வந்திருக்கோமே. ஏன் இந்த பகுதி மக்கள் இவ்வளவு சிரமப்படுறாங்க? நிறைய பேர் நம்மளை கூப்பிட்டு கோரிக்கை வச்சாங்க. சோ அவங்க நான் அப்போ கேட்டேன், ஏன் உங்களுக்கு அங்க இருக்க நகராட்சி நிர்வாகிகள்
அந்த அதிகாரிகள்லாம் நீங்க தொடர்பு கொள்ளலாமே அப்படின்னா, இல்ல நீங்க அதிகாரிகளை நாங்க எப்பவுமே பார்த்ததில்ல, இந்த நகராட்சி நாங்க தேர்ந்தெடுத்த மக்களை அடுத்த 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம பார்க்கிறோம். நீங்க கண்டிப்பா எங்களுக்காக நின்று பேசணும்னு சொன்னாங்க. அதுக்காக அப்புறம் காவல்துறை சொல்லும் போது பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க, மேல சொல்றதானே செய்வாங்க. பட் ஆனா 2026 காவல்துறையும் சுதந்திரமா செயல்படக்கூடிய ஆட்சி தளபதி ஆட்சியா இருக்கும், தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சியா இருக்குங்கிறத சொல்லிக்கிறோம். தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை அப்படிங்கிறாரு வள்ளுவர். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூங்குற நேரத்துல தூங்குங்க, வேலை செய்யற நேரத்துல வேகமாகவும் விரைவாகவும் வேலை செய்யுங்கிறது தான் அர்த்தம். தாமதம் எதுல தாமதம்? எல்லாத்துலயுமே தாமதம், எங்கேயும் தாமதம் தான். இந்த ரோடு போடுறதுக்கு ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருந்தாங்க, அது பாராட்டுக்குரியதான். ஏன்னா மரப்பாலத்தில் போகும்போது நிறைய டிராபிக் ஆகுது, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தாண்டி போற ஒரு சூழல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரு திட்டமிடலை இவங்க எப்ப சரி திட்டமிட்டுட்டீங்கப்பா, ரைட், ஓகே, அதை வரவே இருக்கிறோம். ஆனா இந்த திட்டமிடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, ஒரு ப்ரீ பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ப்ரீ பிளான்ல என்ன முன்னேற்பாடு, அந்த முன்னேற்பாடை நீங்க முன்னாடியே பண்ணிருக்கணும்ல. அந்த முன்னேற்பாட்டுல இதை சுத்தி இருக்கிற சாலைகள் சரியா இருக்கா, முட்டு குழி இல்லாம இருக்கா, வேகமா போனா மனிதர்கள் மேல மோதுமே, அவங்களோட இறப்புகளை நம்ம சமாளிக்கணுமே, இங்க இருக்கிற பள்ளி குழந்தைகள் நடமாடுற பகுதியாச்சுன்னு ஏதாவது கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை இருந்திருக்கா? எதுவுமே உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் அவசர கதியில சுத்தி சுத்தி இருக்கிற சந்துகளை எல்லாம் ஒரு சாலையா மாத்தி பேருந்தெல்லாம் போக விட்டுருக்கீங்க. அதனால ஒரு உயிர் போயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி. அதுல நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு பெரியவர் அங்க பஸ்ல அடிபட்டு கீழே விழுந்து கிடந்தாரு. நான் போய் அவங்கள பார்த்தேன்னா ரோட்ல கடக்கும் போது பார்த்தேன். இந்த அளவுக்கு ஒரு சாலைகள், குறுக்கலான சாலைகள் வச்சிருக்கீங்களே, ஏன் முன்னேற்பாடு பண்ணல? உங்க முன்னேற்பாடுலாம் எங்க இருக்கு தெரியுமா? 250 ரூபாய் ப்ளீச்சிங் 1200 ரூபாய்க்கு வாங்கினீங்க பாத்தீங்களா, லெட்டர் போட்டு. அதே மாதிரி 596 ரூபாய் எல்இடி லைட்ட 4050 ரூபாய்க்கு வாங்கினீங்க பாருங்களேன், ஞாபகம் இருக்கா? 1000 ரூபாய் கடப்பாறை கம்பிய 2000 ரூபாய்க்கு வாங்கினீங்க, ஞாபகம் இருக்கா? யார சொல்றது தெரியுதா? இந்த மதுக்கரை நகராட்சி நிர்வாகத்தை ஊழல் பண்றதுல மட்டும்தான், காசு சேர்த்ததுல மட்டும்தான் உங்களோட முன்னேற்பாடுகள் இருக்கு. சரி போங்க, 596 ரூபாய் 96 ரூபாய் ஒரு எல்இடி 4050 ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, ரைட், ஓகே, இருங்க, நல்லா இருங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 1000-2000 ரூபாய் இந்த மக்களுக்கு செலவு பண்ணிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் தீர்த்திருக்கலாமே. நீங்க திருடுறதுல சிந்தர்மையை வச்சு இந்த மக்களுக்கு கொடுத்திருந்தா கூட பாதி பேர் இப்ப வரைக்கும் நல்லா இருப்பாங்க, உங்களுக்கு விசுவாசமா இருந்திருப்பாங்களே. நீங்க சிந்தறது எங்க போகுது தெரியுமா? உங்க கீழே இருக்காங்களா அல்ல கையில் உள்ள கை, அவங்க அதையும் வலிச்சிட்டு போயிடுறாங்க. கடைசியில் உங்களுக்கு ஓட்டு போட மக்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா ஏமாற்றம் மட்டும்தான். இந்த ஏமாற்றம் மட்டும்தான் கிடைக்குது. நல்லா பாருங்க, இதுல பெருமை வேற. நாங்க மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம், என்னமோ அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல லிப்ட்ல ஏறி போய் 16 வகை சாப்பாடு வச்சு சாப்பிடுற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த பக்கம் போனா 500 ரூபாய் கடங்காரம் முடிக்கிட்டு ஓடிடுறான். அந்த பக்கம் டாஸ்மாக் வச்சு நீங்க புடிங்கிட்டு ஓடிடுறீங்க. அந்த 1000 ரூபாயை சேர்ந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 1000 ரூபாய் போதுமா ஒரு குடும்பம்? இங்க விட்டுருங்க. இங்க சுத்தி இருக்க யாராவது சொல்லுங்க, அந்த 1000 ரூபாய் வச்சு ஒரு மாசத்துல குடும்பம் நடத்திட முடியுமா? அது சாதனையா? அந்த 1000 ரூபாய் கூட வாங்க முடியாம ஆட்சி கொடுக்கணும், அதுதானே சாதனை. அவங்களுக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும், அதுதானே சாதனை. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், அதுதானே சாதனை. இதெல்லாம் உங்க லிஸ்ட்ல சாதனையிலே வராது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் 1500 ரூபாய் பொங்கலுக்கு 2000 ரூபாய், இதுதான் உங்களோட சாதனையா இவ்வளவு வருஷமா நீங்க பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இதுல என்னன்னா 5 வருஷ ஆட்சி, சாரி 5 வருஷ, ஆமா அப்படிதான் சொன்னாருன்னு நினைக்கிறேன், நான் பார்த்தேன். 5 வருஷ ஆட்சி 50 வருஷ சாட்சி அப்படிங்கிறாரு. அதாவது 50 வருஷம் வாங்க முடியாத கடனை இந்த 5 வருஷத்துல இந்த அரசாங்கம் வாங்கி இருக்கு. இது நிறைய பாமர மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம மக்களோட அரசியல் எப்படி அவங்க புரிஞ்சுக்கிறாங்கன்னா, வருஷம் ஆச்சுன்னா 500 ரூபாய், சரி வருஷம் ஆச்சுன்னா அது அப்போ, இப்ப 5000 ரூபாய் 2000 ரூபாய் 3000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா இந்த மக்கள் என்ன பண்ணிட போறாங்க? அன்னைக்கு அந்த ஏழ்மையில இருக்கிற அந்த சூழலை பயன்படுத்தி இந்த 5000 ரூபாய் 6000 ரூபாய் கொடுத்து ஒவ்வொரு ஓட்டியும் விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க எங்க மக்கள் எது தெரியுமா? ரொம்ப நல்லவங்க, கொடுத்த காசு வாங்கிட்டு அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அதனாலதான் இவ்வளவு நாள் நீங்க ஜெயிச்சிட்டு இருந்தீங்க. இது அவங்களுக்கு புரியாம இருந்துச்சு. இப்ப புரிய வைக்க நாங்க வந்துட்டோம். தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் எவ்வளவு பேர் வருவாங்க? ஒரு 50 பேர் 100 பேர் வருவாங்க, 200 பேர் வருவாங்க. இந்த 200 பேரை கூட்டிட்டு வரக்கு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும் நீங்க. ஆனா நாங்க 2 மெசேஜ் போட்டா போதும் இவ்வளவு கூட்டம் வந்து நிற்கும். ஏன்னா ஒரு மாற்றம் இந்த மண்ணுக்கு வேணும். அத
தமிழ்நாடு முழுக்க இருக்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதுலயும் இந்த கிணத்துக்கடவு தொகுதி மக்கள் எப்பவோ முடிவு பண்ணிட்டாங்க. தளபதி பிப்ரவரி மாசம் கட்சி அறிவிக்கும் போது இந்த கோயம்புத்தூருக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த தொகுதியில எத்தனை பிரச்சனை இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க இந்த எல்லாருமே இந்த தொகுதி சேர்ந்தவங்க நினைக்கிறேன். கோயம்புத்தூர்ல இருக்க 10 தொகுதிங்க, 10 தொகுதியோட குப்பைமேடு எதுன்னா நம்ம கிணத்துக்கடவு தொகுதி தான். ஏன்னா 10 தொகுதியில் இருக்க 100 வார்டுல இருக்கிற குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுறது வெள்ளலூர்ல. அதை கண்டிச்சு 1000 தடவை பேசியாச்சு, 3 தடவை ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு, கலெக்டர்ட்டையும் போயாச்சு. பாவம் கலெக்டருக்கு என்ன வேலையோ இந்த வேலையை பார்க்க வேலை இல்ல, நேரம் இல்ல. அந்த மாதிரிதான் இருக்கு. அங்க ஒண்ணு ஆச்சுங்களா, இங்க ஒண்ணு. கிட்டத்தட்ட இது தோண்டி 2 வருஷம் எவ்வளவு ஆச்சு? 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷமா ஒரு சாலை சரியில்லை. இதை பார்க்க அவங்களுக்கு நேரம் இல்லை. இன்னும் நல்லா கவனிச்சு பாருங்க, ஏசிசி சிமெண்ட்ல வர புழுதியில இந்த பகுதியில் இங்க நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இல்லைங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் அது வெளியே தெரியாம இருக்குன்னா, அதை சுத்தி வாழ்ற மக்கள் கொஞ்சம் பேர் தான். கொஞ்சம் பேர் கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டம் தானே, அதை நம்ம அடையாளப்படுத்தணும்ல. அதுக்கு தான் இது. அந்த சுத்தி வாழ்ற மக்களுக்கு இங்கிருந்து வர புகை, அந்த புகை அவங்களை ரொம்ப மோசமா இருக்கு. நிறைய பேருக்கு புற்றுநோய் ஏற்படுறதுக்கு வழிவகுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம ஒருத்தருக்கு வியாதி வருது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு ஒரு கொடுமையான விஷயம். அதுதானே நரகம். வாழும்போது வியாதியோட வாழ்றது, அப்படி ஒரு நரகத்துல அவங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு 100-150 பேர் போராட்டம் பண்ணாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். சோ அந்த மக்களுக்கு இப்ப சொல்லிக்கிறேன், உங்களுக்கு எந்த நேரத்துல எப்ப எங்களோட உதவி வேணும்னாலும் தமிழக வெற்றி கழகம் உங்க கூட நிக்கும். நீங்க எப்ப சொன்னாலும் இந்த கூட்டம் இல்ல, இன்னும் 3 மடங்கு கூட்டத்தை கூப்பிட்டு வருவோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்த எல்லாருமே பணத்துக்கு வரல, பணத்தை விட்டுட்டு வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளோட ஊதியத்தை விட்டுட்டு இங்க இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி சொல்லிக்கிறோம், ஏசிசி நிர்வாகம் அந்த குறும்பபாளையம் பகுதியில் நிரப்பிக் கொண்டிருக்கிற புழுதியை உடனே நிறுத்தணும். இல்லையெனில் விரைவில் அப்பகுதி மக்களுடன் தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்டம் இணைந்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தை நடத்துங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி மதுக்கரை நகராட்சி இந்த குடிநீரை ஒண்ணு பேசுறேன் பாருங்களேன். இல்லைங்க 10 நாளைக்கு ஒரு நாள் எங்க வீட்டுல வந்துருது அப்படின்னு சில பேர் சொன்னா கேள்விப்பட்டேன். 10 நாள்ல வந்துருதுங்க அப்படின்னாங்க. நான் இடையில ஒரு ஏரியா போயிருந்தேன். அந்த வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மாட்ட கேட்டேன், எதாம 7-8 நாள்ல தண்ணி வந்துருதுமா அப்படின்னாங்க. தம்பி கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு என்ன கூப்பிட்டாங்க. அப்ப உள்ள போகும்போது அங்க பார்த்தா 4 குடம் இருந்துச்சு. என் வீட்டுக்குள்ள இந்த 4 குடம் தான் வைக்க முடியும். 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்தால் இந்த 4 குடம் தான் நிரப்ப முடியும். அப்ப நான் சொன்னேன், சரிம்மா நான் இன்னும் 4-5 குடம் வாங்கி கொடுக்கட்டுமான்னு கேட்கும்போது, அப்படி நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் வெளியே தான் படுக்கணும், என் வீட்டோட சைஸே அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு. இப்ப புரியுதுங்களா? வசதியானவங்களுக்கு என்னன்னா 10 நாள் தானே, நம்ம 2000 லிட்டர் தொட்டி வச்சிருக்கோம், நிறைச்சு நம்ம சமாளிச்சுக்கலாம். ஆனா இல்லாதவன் என்ன பண்ணுவான்? ஏன் அவனை யாரும் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? அவங்களை தானே முதல்ல யோசிக்கணும். அந்த மக்களோட என்ன கேட்க, தண்ணி கேட்கறாங்க. ஏங்க உங்ககிட்ட காசு பணம் ஏதாவது கேட்கறான், வெறும் தண்ணி கேட்கறான். அவங்க அந்த ஏரியாக்காவது உங்களுக்கு தெரியும்ல அது எந்த ஏரியால இருக்கு. அந்த ஏரியா மக்களுக்காவது அட்லீஸ்ட் ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை விடுங்க, 5 நாளைக்கு ஒரு தடவை எவ்வளவு லட்சம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுற போது அந்த மக்களுக்கு. ஏன் அவங்க எல்லாம் யோசிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா உங்ககிட்ட பணம் வாங்கி ஓட்டு போட்டாங்க பாருங்க, அந்த நக்கல் உங்களுக்கு. இதே ஒரு மலை மேல இருக்கிற ரேஷன் கடையில எனக்கு போன் வருது, இந்த மாதிரி ரேஷன் அரிசி போட மாட்டேங்கிறாங்க, பிங்கர் வைக்கும் போது பிங்கர் விழுக மாட்டேங்குதுங்கிறாங்க. பிங்கர் விழுகாம இருக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? நீதான் அதுக்கு மாற்று ஏற்பாடு ஒண்ணு பண்ணிருக்கணும்ல. அந்த பிங்கர் மிஷின் ரிப்பேர், அதனால அரிசி போட மாட்டேன், பருப்பு போட மாட்டேன், 3-4 நாள் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்ப கடைசியில் எனக்கு அங்கிருந்து ஒரு நம்ம முருகேசன் சொல்லி அந்த பகுதியில் இருந்த நம்மளோட தமிழக வெற்றி கழக தோழர் போன் பண்ணி அப்புறம் போன் கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அந்த அம்மா என்ன பண்ணிருச்சு, நான் தான் கவுன்சிலர் நினைச்சு எங்கிட்ட சண்டைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க எதுக்கு இப்ப வரீங்க, நான் எவ்வளவு நாளா கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு திட்டுது. அப்புறம் ஐயோ நான் கவுன்சிலர் இல்லைங்க, அடுத்த தடவை எங்க கட்சிக்காரங்க அங்க கவுன்சிலர் வரப்போறாங்க, அதனால அதுக்காக நாங்க இப்பவே உங்க பிரச்சனை கேட்டுக்கலாம்னு வந்தோம்னு சொல்லும்போது, இந்த மாதிரி தம்பி இவ்வளவு பிரச்சனை இருக்கு, யாருமே எங்களை கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு. அப்படி ஆள் இல்லைன்னு சொல்லும் போது சரி அந்த கடைக்கார்ட்ட போனை கொடுங்க. கடைக்காரர் போன் வாங்குறாரு. போன்ல சொல்றேன், ஆனா நீங்க வேலை செய்யறவங்க, உங்களை நாங்க நெருக்கடி கொடுத்து உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. பட் ஆனா நீங்க உங்களோட அந்த அதிகாரிகள் இருப்பாங்களா, அவங்களோட தகவல் சொல்லிருங்க. நாளைக்குள்ள அவங்களுக்கான பொருட்கள் போகல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நாங்க 100 பேர் அங்க உட்காருவோம். அது ஒரு பெரிய செய்தியாகும். இங்க இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் வருத்தக்கூடிய நிலைமையா மாறிடும். இது நாங்க செஞ்சு அதுக்கப்புறம் நீங்க பொருட்கள் கொடுத்தீங்கன்னா அந்த புகழ் எங்களுக்கு வந்துடும், அது உங்களுக்கு வைத்திருச்சலா இருக்கும். அதனால நீங்களே செஞ்ச மாதிரி நீங்களே ஏதாவது பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். நான் சொல்லி அடுத்த ஒரு 2 மணி நேரத்துல அவங்க இந்த மக்களுக்கு பொருள் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாங்கன்னு கூப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. இந்த மாதிரி நாங்க சொல்லறதுனால இதெல்லாம் செய்யறோம்,
அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. நீங்க இன்னும் இருக்க போறதே இன்னும் ஒரு 5-6 மாசமோ அவ்வளவுதான் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளவுதான் 5-6 மாசம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம எந்த ஒரு மத்தவங்க மாதிரி திமிராவோ, மத்தவங்க மாதிரி ஆணவமாவோ, மத்தவங்க மாதிரி இன்னொரு காசு வாங்கி இந்த கட்சியை திட்டுற மாதிரியோ அந்த மாதிரி கூட்டம் நம்ம கிடையாது. நம்ம நடக்கிறத பேசுறவங்க, நிஜத்தை பேசுறவங்க, உண்மையை பேசுறவங்க. காரணம் என்ன, நம்ம தளபதியோட தம்பிகள் தங்கைகள் நம்மெல்லாம். நம்ம சொல்ற ஒவ்வொன்றுமே மக்கள் கிட்ட இருந்து பயின்ற விஷயங்களை தான் நம்ம பொதுமக்கள் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். இங்க இருக்க பாதி பேரு நாங்க போய் கேட்கும் போது சொல்ற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் தம்பி, எத்தனை நாளைக்கு இவங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறது. ஆனா ஒண்ணு தம்பி, கோச்சுக்காதீங்க, அவங்க முன்னாடி நாங்க சொல்ல முடியாது, ஆனா நாங்க உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், விஜய் தம்பிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு. நான் கூட ஏன் சரி ஓகே, அவங்களுக்குன்னு ஒரு சூழல் இருக்குல்ல. ஏன்னா நமக்கு ஓட்டு போடுவேன்னு முன்னாடியே சொன்னா இங்க இருக்க நம்ம தோழர்களுக்கு நிறைய பேருக்கு பட்டா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த நிர்வாகத்துக்கு ஒண்ணு சொல்லிக்கிறேன், நீங்க இந்த வேலைய, அதாவது எந்த வேலை, திருடுற வேலைய, இத நிறுத்திக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 5-6 மாசத்துலயாவது இந்த பகுதி மக்களுக்கும் சரி, கிணத்துக்கடவு தொகுதிக்குள்ள இருக்க மக்களுக்கும் சரி நல்லது பண்ண முயற்சி பண்ணுங்க. அப்படி ஒரு வேலை நீங்க பண்ணல அப்படின்னா 26ல தளபதி ஆட்சி வரும். இந்த நீங்க 1000 ரூபாய் தேடி இருக்க வேண்டாம், என் மக்கள் கிட்ட இருக்க காசு, ஏழை கிட்ட இருக்க காசு, 1 ரூபா 2 ரூபா தேடினா கூட ஒவ்வொருத்தரையும் தேடி தேடி வழக்கு பதிஞ்சு உங்களோட முகத்தை இப்படிதான் நீங்க சம்பாதிச்சீங்க, இப்படிதான் இந்த வீடு கட்டியிருக்கீங்க, இப்படிதான் இந்த கார் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்லி எல்லாத்தோட ஊடகங்களையும் பரப்புவோம், சொல்லுவோம். இது சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க எல்லாம் என்ன சரி இப்படி பேசுற நம்ம எல்லாம் என்ன பண்ணிடுறாங்கன்னா, 4 வழக்கு அப்படி ஒரு பொய் வழக்கு போட்டுட்டா நம்ம பயந்துருவோம் அப்படின்னு. பயந்துருவோமா என்ன, நம்ம பயப்படுற ஆளுகளா நம்ம அப்படிதான் நினைச்சிட்டாங்க. இந்த பொள்ளாச்சியில என்னாச்சுன்னா, ஒரு டாஸ்மாக் வள்ளுவர் திடல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு டாஸ்மாக். அந்த டாஸ்மாக் என்னன்னா, வள்ளுவர் சில கல்லுண்ணாமை அப்படிங்கிற ஒரு குறள் எழுதுன வள்ளுவரோட சிலைக்கு பின்னாடி ஒரு டாஸ்மாக். ஏன் இங்க டாஸ்மாக் திறந்தீங்க, இது கடைவீதி பகுதியாச்சு, ஏன் இங்க திறந்தீங்கன்னு கேட்கறதுக்குள்ள இப்படி திரும்பி பாக்குற, இங்க ஒரு கடை, ஏன்னா இங்கதான கடை இருக்கு, அப்புறம் ஏன் அங்க ஒரு கடை அப்படின்னா, அங்க சேல்ஸ் அதிகமா மிஸ் ஆகி பக்கத்து ஏரியாவுக்கு போயிருது. அந்த சேல்ஸை புடிச்சுக்கிறதுக்காக ஆப்போசிட்ல ஒரு கடை, அப்படி அந்த பக்கம் போனா ஒரு பள்ளிவாசல், இந்த பக்கம் வந்தா கோயில், மக்கள் நடமாடுற இடம். சோ அந்த இடத்துல ஒரு டாஸ்மாக். அவன்கிட்ட போய் கேட்கறோம், உங்களுக்கு எப்படி இது பர்மிஷன் கொடுக்க முடியும்? மெயின் ரோட்ல இருக்கு, வள்ளுவர் சிலை இருக்கு, கோயில் இருக்கு, மசூதி இருக்கு, ஒரு கடைக்கும் இன்னொரு கடைக்குமே கொஞ்சம் தூரம் இருக்கணும்னு இந்த சட்டம் இருக்கும்போது நீ மட்டும் எப்படி இந்த கடையை ஓபன் பண்ணன்னு கேட்கும்போது லஞ்சம். சரி, இதுக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிக்கிறோம். சட்டத்துக்கு புறம்பா ஒரு மதுக்கடை இந்த பகுதியில திறந்திருக்கீங்க, இதை தமிழக வெற்றி கழகம் வன்மையா கண்டிச்சு கடையை முட்டுக்கிட்டு போராட்டம் நடத்தணும், ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சு லெட்டரும் கொடுத்தாச்சு. அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, முதல் நாள் சாயந்தரம் 6 மணிக்கு 8 மணிக்கோ டக்குன்னு மாலை கூப்பிட்டு, ஒரே நிமிஷம் ஸ்டேஷன் வாங்க, ஒரு முக்கியமான பேசணும்னு சொல்லி உங்களோட அனுமதி மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு லெட்டர். இது எனக்கு நம்ம ஆளுக்கு சொன்னா மறுக்கப்பட்டாலும் நம்ம திருப்பி பண்ணுவோம், என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் சொல்லக்கூடிய ஆளாச்சா. அதனால எங்கிட்ட சொல்லல, நேரா அடுத்த நாள் போறோம், அந்த மதுக்கடையை எடுத்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்துறோம். உண்மையாவே சட்டத்துக்கு புறம்பா இருக்கு. அங்க உண்மையா சொல்லும் போது அங்க இருக்கிற பொதுமக்கள் நிறைய பேர் எங்கிட்ட பேசுனாங்க, இது ரொம்ப பிரச்சனையா இருக்கு தம்பி, எங்களால சாயந்தரம் இந்த பக்கம் நடக்க முடியல, இங்கதான் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு சொன்னாங்க. இல்லம்மா, இந்த மாதிரி நாங்க அட்வொகேட்ல கூட இருந்தாங்க, இல்ல இந்த மாதிரி முறைகேடா தான் கடையை ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் முடிச்சுட்டு பொள்ளாச்சியில இருந்து நான் கோயம்புத்தூர் வரக்குள்ள என் மேல வழக்கு போட்டாங்க. என்ன வேகம் பாருங்க, செம ஸ்பீடு தமிழ்நாடு போலீஸ். ஆனா நான் என்ன பண்ணிருக்கணும், சட்டத்துக்கு புறம்பா வச்சிருக்கேன், அவனுக்கு எப்படி அனுமதி கொடுத்தீங்கன்னு அவனை தான் முதல்ல அரெஸ்ட் பண்ணிருக்கணும். நல்லது கேட்க போனா நம்ம வேலை வழக்கு போட்டுக்கோங்க, என்ன பண்ணிட முடியும். மீறி போனா ஒரு 10 நாளா 6 மாசமா 1 வருஷமா இருக்க போறோம், அவ்வளவுதானே. 26க்கு அப்புறம் நம்ம இங்க திருப்பி வரதானே போறோம், நீங்க எங்க போயிருவீங்க, பார்க்கத்தானே போறோம் எல்லாத்தையும். அதனால இந்த ரொம்ப நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். அதனால இந்த நகராட்சி நிர்வாகத்துக்கு கொஞ்சம் தெளிவா சொல்றோம், ரிக்வெஸ்டாகவும் சொல்றோம். ரொம்ப பாவம், அந்த பக்கம் வர முடியல, ரொம்ப குழிவு மேடா இருக்கு, ஒரு ஸ்பீட் பிரேக் போடுங்க, அந்த சாலைகளை சரி பண்ணுங்க. உங்ககிட்ட பல இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க, அவங்கள வச்சு ஒரு மாற்று பாதைகளுக்கு என்ன வழியோ அதை கொஞ்சம் தேர்ந்தெடுங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா 10 நாள் 15 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணீர் வருது மதுக்கரை அறிவொளி நகர் பகுதியில. கொஞ்சம் அதுக்கு தண்ணி அதுக்கு ஏதாவது நீங்க தான் பார்த்து ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும். அதே மாதிரி மைல்கல் டு அறிவொளி நகர்ல இருக்க தரைப்பாலம் அதை உயர்மட்ட பாலமாக அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கிறோம்.
அதே மாதிரி குடியிருப்பு பகுதிகளில் சாக்கடை மற்றும் குப்பைகள் சரியான பராமரிப்பு இல்லாம இருக்கு. இந்த குப்பைன்னு சொல்லும் போதுதான் தெரியுது, இந்த சைடுல இருக்க கல்குவாரியில இப்ப குப்பை மேடா மாறிட்டு இருக்கு. உங்க பகுதியில் அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா டக்குன்னு சொல்லுங்க, அதை இப்பவே நிறுத்தணும். இல்லைன்னா உங்க பகுதியும் வெள்ளலூர் மாதிரி ஒரு குப்பைமேடு பகுதியா மாத்திடுவாங்க இங்க இருக்கவங்க. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, சரி இவங்க பண்றாங்கல்ல, இன்னொருத்தங்க இருக்காங்கல்ல பிரதர்ஸ், இவங்க சாரு சிஎம் சார், அவங்க பிரதர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த பிரதர்ஸ் அதை போய் தடுக்கணுமா இல்லையா? அவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஏதாவது பண்ணும்போது அவங்க அமைதியாயிடுறாங்க, அவங்க வரும்போது அவங்க பண்ணும்போது இவங்க அமைதியாயிடுறாங்க, இவங்களுக்குள்ள சேர்ந்துக்கிறாங்க. மேல ஒருத்தங்க இருக்காங்க பாருங்க, அவங்கள இங்க இருக்க குவாரிக்காரங்களும் சரி மத்த ஒயின் ஷாப்பாரனும் சரி, இந்த 11 to 11 ஒன்னு இருக்கு, வேணா திருப்பி மறுபடியும் வரும் பாருங்க, அந்த இவங்க எல்லாம் என்ன பண்ணிடுறாங்க, இவங்க 3 பேரையும் சமாளிச்சிடுறாங்க. நம்ம கிட்ட பேச வராங்க, ஆனா முடியாது நம்ம கிட்ட பேசுறதுக்கு. நம்மளுக்கு காசுல வேலை வாங்கிட முடியுமா என்ன? அப்படிப்பட்ட கூட்டமா என்ன? காசுக்கு வர கூட்டம் நம்ம கிடையாதுங்கிறது அவங்களுக்கு தெரியல. இது வாயிலா தெரிவிச்சுக்கிறேன். அப்படி தயவு செஞ்சு வந்துடாதீங்க, ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் போட்டு விட்டுருவேன், மாட்டிக்குவீங்க. அப்புறம் அந்த சாக்கடை, அதாவது குடியிருப்பு பகுதியில் இருக்க சாக்கடை மற்றும் குப்பைகளை சரியான பராமரிப்பில் அந்த தூய்மை பணியாளர்கள் ரொம்ப பாவங்க. நம்மளாம் நினைக்கிறோம் நம்ம பகுதியில் அவங்க குப்பை எடுக்க மாட்டேங்கிறாங்க, சரியா கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு போதிய ஆட்கள் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தனிப்பட்ட முறையில் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க, ஏங்க இந்த தெருவில் பாத்தீங்கன்னா 3 பேரை கொடுக்குறாங்க, நாங்க 300 வீடை பார்த்துட்டு நாங்க வீட்டுக்கு போக வேண்டாம் சாமி அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ரொம்ப பாவம். அதெல்லாம் ஒரு அடிப்படை தேவை தானே, எவ்வளவு ஒரு அடிப்படை தேவை. அவங்களோட தேவை நல்லதுன்னா அந்த அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்றது தானே. முடியலையா, நீங்க அதை அந்த வேலையை பண்ணி பாருங்க பார்க்கலாம். இந்த ஊதியம் கொடுக்க முடியாது, கட்டணம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றவங்க நேரா அவங்க செய்யற வேலையை ஒரு 2 நாள் நீங்க செஞ்சு பாருங்க பார்க்கலாம். அதே மாதிரி இந்த சாக்கடை அடைப்பு எடுக்கிறவங்க கிட்டத்தட்ட இந்த பகுதி சுத்தி பாத்தீங்கன்னா 6 பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொகுதிக்கு பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுவும் அதுக்கான ஆட்கள் எண்ணிக்கையும் அதிகப்படுத்தணுங்கிறத கேட்டுக்கொள்கிறோம். 14வது வார்டு பகுதியில் மயான வசதி சரிவர இல்லை. அந்த வசதியும் அங்கு தண்ணீர் வசதியும் செய்து கொடுக்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக அந்த 11 to 11 இந்த 11 to 11 அதான் இந்த 11 to 11 ஓபன் பண்றது, டாஸ்மாக் ஓபன் பண்றது, இந்த சட்டத்துக்கு புறம்பா லஞ்சம் வாங்குறது, செக் போஸ்ட்ல ஒவ்வொரு லாரிக்கும் பணம் வாங்குறது, கல்குவாரியில இருந்து அப்படியே ஒரு மாதிரி இதெல்லாம் பண்ணி அவரை சமாதானப்படுத்துறது, இந்த வேலையில காட்டுற வேகத்தை மக்கள் பணியில காட்டுங்க. மக்கள் உங்க கூட நிப்பாங்க. நீங்க காட்டலன்னா 26க்கு அப்புறம் கண்டிப்பா தளபதி சொன்ன மாதிரி நீங்க எல்லாருமே நிரந்தரமா வீட்டுல தான் உட்காரணும். ஏன்னா நல்ல ஆட்சி கொடுத்தா மக்கள் ஏன் நம்மளை வெறுக்க போறான்? நல்ல ஆட்சி இல்லாதனால மாறி மாறி வந்துட்டு இருந்தீங்க. உங்களுக்கு இருக்கு பாருங்க 26 வந்துருவோம் அப்படின்னு. நீங்க யாருமே கற்பனை கோட்டை கட்டாதீங்க. கண்டிப்பா 26 இந்த மக்களோட ஆதரவோட தமிழக வெற்றி கழகம் நிச்சயமா ஆட்சி அமைக்கும். அதுதான் உண்மையான மக்கள் ஆட்சியா இருக்கும், ஜனநாயக ஆட்சியா இருக்குங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு இங்க வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாரும் பத்திரமா போங்க. தூரமா இருந்தவங்கள கொஞ்சம் இருந்து எல்லாம் சாப்பிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு பொறுமையா போங்க. நன்றி, வணக்கம். வருது பார், வருது பார், வருது பார், வருது பார், தளபதி படை வருது பார், தளபதி படை வருது பார், வருது பார், வருது பார், வருது பார், வருது பார், கொள்கை கூட்டம் வருது பார், கொள்கை கூட்டம் வருது பார், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், மக்களுக்கான ஆர்ப்பாட்டம், மக்கள் வேலை முடங்கவே, மக்கள் வேலை முடங்கவே, மற்ற வேலை நடக்குது, மற்ற வேலை நடக்குது, வேகம் காட்டு, வேகம் காட்டு, வேகம் காட்டு, வேகம் காட்டு, மக்கள் பணியில் வேகம் காட்டு, மக்கள் பணியில் வேகம் காட்டு, ஒளியட்டும், 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 குடும்ப ஆட்சி ஒளியட்டும், குடும்ப ஆட்சி ஒளியட்டும், 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 மன்னர் ஆட்சி ஒளியட்டும், மன்னர் ஆட்சி ஒளியட்டும், பரவட்டும், 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 மறவட்டும், பரவட்டும், 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 மக்கள் ஆட்சி பரவட்டும், மக்கள் ஆட்சி பரவட்டும், வெல்லட்டும், 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 தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும், தமிழக வெற்றி கழகம் வெல்லட்டும், மாற்றி அமைப்போம், மாற்றி அமைப்போம், மாற்றி அமைப்போம், மாற்றி அமைப்போம், 2026 மாற்றி அமைப்போம், 2026 மாற்றி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சி அமைப்போம், எம் தளபதி தலைமையில் ஆட்சி அமைப்போம். நன்றி. குடும்பத்தை வச்சு கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருந்தா சொந்தமா உழைச்சி சம்பாதிச்ச எனக்கு இது வெறும் சும்மா கூட்டம், ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? TVK
விஜய் உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் கொரனா உங்க விஜய் உயிரன வரனா உங்க விஜய் எளியவன் கொரனா உங்க விஜய்